5 வருடம் நம்ம நாட்டினோட சிஎம் விஜய் அண்ணா அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. எங்க வீட்டுல பல்லி கத்துது, பல்லி கத்தி கொண்டு இருக்கிறதுனால விஜய் தான் முதலமைச்சர். பல்லி கத்துனா முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு பல்லி கத்துவதனால ஒரு ஸ்டாலினோ இல்ல ஒரு எடப்பாடி பழனிசாமியோ இல்ல ஒரு விஜயோ சிஎம் ஆகிட முடியுமா? காஞ்சிபுரத்தில் கால் வைக்காதவர்கள் கழுதை பிறவி. ஆல்ரெடி டிசைடட், என்ன யாருக்கு எவ்வளோ வாக்கு பதிந்து இருக்கின்றது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. அது ஒரு அரசியல் போயிட்டு இமோஷனல் காட்ட வேண்டியும் என்ற அவசியம் இல்லை. இவங்க ஜெயிச்சேன்னா அவங்க ஜெயிச்சேன்னு நம்ம கடமை ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுறது முடிச்சாச்சு. இப்போ ட்ரம்ப் சொன்னார் பாருங்க, ஜஸ்ட் 5 years, அடுத்த 5 yearsல நான் தான் பிரசிடென்ட் ஆக போறேன் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொன்னார் பாருங்க. அந்த கான்ஃபிடென்ட் ஓட்டு போடுற மக்களுக்கும் வரணும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். எலெக்ஷனுக்கு முன்னாடியும் எலெக்ஷனுக்கு பின்னாடியும் தமிழ்நாட்டில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது சிலர் வருத்தப்பட்டபடி இருக்குது, சிலர் நல்லா சிரிச்சிட்டு போகிறபடி இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய ஒரு சகோதரி ஒரு வீடியோ ஒன்று பதிஞ்சிருக்காங்க. அதாவது அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதை பற்றி பேசலான்ட்டு தான் இந்த காணொலி. அதில் அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் 1 மணி நேரமாக கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ 1 மணி நேரம் நான் கேட்டுகிட்டு இருந்த பலனாக கடவுள் எனக்கு பல்லி ரூபத்தில் கத்திக்கிட்டே இருக்காரு. எங்கள் வீட்டில் பல்லி கத்துது, பல்லி கத்தி கொண்டு இருக்கிறதுனால விஜய் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரொம்ப உருக்கமாக ஒரு காணொலி போட்டிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்திருக்கு. அதை பல நெட்டிசன்கள் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அது சில விதத்தில் பல்லி கத்தனா முதலமைச்சர் ஆயிடுவாரா விஜய் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல்லி கத்தனா முதலமைச்சர் ஆக முடியுமா? ஒரு பல்லி கத்துவதனால ஒரு ஸ்டாலினோ இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை ஒரு விஜயோ சிஎம் ஆகிட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமெடியாக தான் இருக்கும். அப்படின்னாக்கா ஸ்டாலின் வீட்லேயோ இல்லை எடப்பாடி வீட்டில் இப்போ கொண்டு போய் ஒரு 10 பள்ளியை விட்டு கத்த விடலாமே, அவங்களும் சிஎம் ஆகிடுவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பல்லி கத்துதுங்கிறது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பஞ்சாங்கம் பார்க்குற ஒரு இதுவாக தான் இருக்குது. பல்லி விழும் பலன் சொல்லிட்டு நீங்கள் கேலண்டர் நார்மலாக அந்த டெய்லி ஷீட் கேலண்டர் திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா அதில் எழுதி வச்சுருப்பாங்க, பல்லி கத்துக்கிறதனுடைய பலன் என்ன, பல்லி ரைட்டில் விழுந்தா என்ன, கையில் லெஃப்டில் விழுந்தா என்ன, வலது தோலில் விழுந்தா என்ன, இடது தோலில் விழுந்தா என்ன, தலையில் விழுந்தா என்ன, இதெல்லாம் ஒரு பஞ்சாங்கம்ல சொல்லியிருப்பாங்க. அதனால் பல்லிங்கிறது இந்திய, அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பாரம்பரியமாக ஒரு கடவுளின் அவதாரமாக பார்க்கப்படுது. அதாவது இது ஒரு நல்ல சகுனமாக தான் சொல்லுவாங்க. அந்த பல்லி இப்போ காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் போனோம்னாவும் ஒரு தங்கபலின்னு சொல்லிட்டு ஒரு மேலே வச்சுருப்பாங்க. அதை போய் தொட்டு கும்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் கால் வைக்காதவர்கள் கழுதை பிறவி, இதுதான் ஒரு பழைய சங்க இலக்கியத்தில் எழுதி வச்சிருக்கின்ற இது பொருள். இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ இந்த சகோதரி அவ்வளோ உருகி பல்லி கத்திடுச்சு, 1 hour எங்கள் வீட்டில் பல்லி கத்திட்டு இருக்கு, அதனால் விஜய் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்களே, அதனால் விஜய் சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இந்த சகோதரி சொல்கிறது எலெக்ஷனுக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டில் என்னன்றது யார் சிஎம் வர போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பல்லி கத்துச்சு அப்படின்னு இந்த அம்மா காணொலி போட்டிருந்தாங்கனாக்கா, ஓ பல்லி கத்துதா, அப்போ சிஎம் கண்டிப்பாக விஜய் தான் வந்துடுவான்னு சொல்லிட்டு அதை கொண்டு போட்டு இருந்தார்கள்னாக்கா அவங்களுடைய மனதுகள் மாதிரி ஓட்டு போடுறதுக்கான ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். இப்போ எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க, முடிச்சிட்டாங்க. எல்லாமே இங்கே ஓட்டு பெட்டிலாம் இப்போ ஸ்ட்ராங் ரூமில் இருக்குது. இந்த நேரத்தில் பல்லி கத்துச்சுனாக்கா ஆல்ரெடி டிசைடட், என்ன யாருக்கு எவ்வளோ வாக்கு பதிந்து இருக்கின்றது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு. அது அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு 4ஆம் தேதி அன்றைக்கு அதை ஓப்பன் பண்ணி எண்ணும்போது நமக்கு உண்மை தெரிஞ்சிட போகுது. அதனால் பல்லி கத்தனால தான் ஒரு சிஎம் ஆவாரா, பல்லி கத்தாதனால அவர் சிஎம் ஆவார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சின்ன சென்டிமெண்ட் சில அவங்க சொல்லும்போது ரொம்ப ஒரு இமோஷனலாக அழுதுகிட்டு ரொம்ப ஒரு இமோஷ்னலாக அதை சொல்கிறாங்க. அந்த அளவு ஒரு அரசியலில் போயிட்டு இமோஷனல் காட்ட வேண்டியும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சகோதரிக்கு ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி
இருப்பாங்க, ஒருவேளை அவங்க மேரிடாக இருந்தாக்கா அவங்க பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மீது இந்த பாசத்தை காமிக்க வேண்டுமே தவிர ஓவராலாக இருக்கலாம். பொலிட்டிக்ஸ்ன்றது ஜென்ரல் சோஷியலில் நமக்கு ஒரு பங்கு இருக்குது. அது ஓட்டு போட்டது முடிஞ்சு போயிடுச்சு, இப்போ ரிசல்ட் வரப்போகுது. அதையே வச்சுக்கிட்டு இவ்வளோ இமோஷனலாக அழுதுகிட்டு சொல்லும்போது இன்கேஸ் ஏதாவது வேற ஒரு மாதிரி நெகட்டிவாக ரிசல்ட் வந்ததுனாக்கா இந்த மாதிரி இதயம் படைத்தவர்களால் அதை தாங்க முடியாது. அதனால் எல்லாருமே எல்லாத்தையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். இவங்க ஜெயிச்சேன்னா அவங்க ஜெயிச்சானே, நம்ம கடமை ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுறது முடிச்சாச்சு. நமக்கு ஓட்டு போட்ட ஆட்கள் வந்தாங்கனாக்கா நல்லது, வரலனாலும் இல்லை. இந்த எலெக்ஷன்லாம் இன்னும் ஒரு 5 வருஷம். இப்போ ட்ரம்ப் சொன்னார் பாருங்க, அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு கொஞ்சம் ஓட்டில் வாங்கி தோத்துட்டார் ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது என்னங்க நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்போது ஜஸ்ட் 5 years, அடுத்த 5 yearsல நான் தான் பிரசிடென்ட் ஆக போகிறேன் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் பாருங்க. அந்த கான்ஃபிடென்ட் ஓட்டு போடுற மக்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.